சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைச்ச டைம்லலாம் கிடைக்கிற சின்ன சின்ன டைம்லலாம் வந்து இந்த ஒர்க்கை பண்ணி இதுல எவ்வளவுதான் நெகட்டிவ் வந்தாலும் இந்த ஒரு பிசினஸ் வந்து நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராசஸ் பண்ணி இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம கூட இருந்து டைம்லாம் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களோட டெஸ்டிமோனியல் வந்து இந்த இடத்துல கேட்போம். அதுக்கப்புறம் அப்பா சிஇடியா இருந்த நம்ம தாமஸ் இவங்களோட சப்போர்ட்ல தான் வந்து ஒரு விஷயத்த பண்ணணும், இவங்களாம் சப்போர்ட் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு நான் ஸ்டார்ட் பண்ண விஷயம்தான் எந்த அளவில் கொண்டு போய் விட்டுருக்கான். இந்த ஒரு குட்டி பையனை நம்பி நான் இறங்கினது இந்த பிஸ்னஸ்ல இறங்கினேன். அதோட விளைவு என்ன எங்கே நிறுத்தியிருக்கான்னா அதை எங்க நிறுத்திருக்கான். முக்கியம் கிடையாது, நமக்கு லீடராக இருக்கிறதுக்கு வயசுங்கிறதுக்கு முக்கியம் கிடையாது அப்படின்றத ஒரு இடத்துலையும் நிரூபிச்சிருக்கேன். என்னோட தம்பி நிஷாந்த் என்னன்னா நிறைய ஸ்ட்ரகிள் வரும். டேய் வீட்டில் மாமா திட்டுறாரு நான் வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்கா மாமா எதுதான் உங்க வீட்டில் வாட்டா அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவான். இன்னும் இவன் இப்படி சொல்கிறானே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணிதான் பார்க்கலாம். ஒரு நெட்ஒர்க்குன்னு ஸ்டார்ட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் இருக்கும்போது பிஎஸ்சிஎல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டாரு. நீ பண்ணுமா, நீ படித்து கொண்டுனாலும் முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. நானும் அந்த ஏதோ ஓரளவுக்கு சக்ஸஸ்க்கு கொண்டு வந்தேன். ஒரு 4-5 பேர் என்னை நம்பி, நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசு அப்போது, அதனால ஒரு 4-5 பேர் என்னை நம்பி அதில் சேர்ந்தாங்க. ஆனால் என்னோட கிழமை என்னன்னா அது ஊற்றி முடிச்சு. அடுத்தது ஜாபு தான். எல்லாரும் மாதிரியும் படிச்சிருக்கிறோம், ஜாபு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாபாக ட்ரை பண்ணி கடைசியில் நான் பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜிபி சைல்டு கேர்னு ஒரு கிளினிக்கில், அந்த கிளினிக்கில் ஒரு 8 வருஷமாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட மாதம் ஒரு 15,000 சம்பளத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா வேலையுமே நம்ம தான் பார்ப்போம். பெருக்கிறது, அந்த ஹவுஸ் கீப்பிங் வரலன்னா கூட நம்ம அந்த வேலையை பார்ப்போம். பெருக்கிறதுலேருந்து டாய்லெட் கழுவுலேருந்து எல்லா வேலையும் பண்ணாலும் அந்த இடத்துல கடைசியாக எனக்கு கிடைச்சது என்னன்னா, நீ சும்மா உட்காந்துருக்குற, எனக்கு வந்து கொரோனா நேரத்தில் உனக்கு சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும்போது சரி வேண்டாம், என்ன சும்மா உட்கார வச்சு சம்பளம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகமாக வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்ததோட விளைவு என்னன்னா கொரோனா. எல்லாரும் லாக்டவுனு, நானும் அதே நேரத்தில் தான் உள்ளே இருந்தேன். இந்த லாக்டவுன் நேரத்தில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல. எங்கேயுமே இவருக்கும் ஒர்க் இல்லை, நானும் வீரப்பா வேலையை விட்டுட்டு வந்த நேரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு ரெஃபர் பண்ணோம்னா 5 ரூபாய் கிடைக்கும். அந்த ஆப் மூலயமா வந்து இன்ட்ரடியூஸ் ஆனவங்க தான் நம்ம நிஷாந்த் பண்ணி. எப்படிடா அப்படி நீ வந்து எப்படிடா இதில் ரொம்ப சக்ஸஸ் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, இல்லைக்கா நம்ம ரெஃபர் தானே பண்ண சொல்ல போகிறோம், இதில் காசு வரும்போது அப்படின்னு நாங்கள் ஒரு 5 ரூபாய்க்கே ரெஃபர் பண்ண பீப்புள். அதுக்கப்புறம் வெஸ்டேஜ் ஓரி ஃப்ளேம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சரி நம்ம வெஸ்டேஜ்லேருந்து தம்பியை கூப்பிட்டுட்டோம்னா தம்பி நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்து தம்பியை நான் ஃபஸ்ட்டு பேசுனதே. என் பிஸ்னஸ்க்கு கூப்பிட்றதுக்காக பேசினேன். தம்பி என்ன பண்ணாங்க, சரிக்கா 2 பேருமே பிஸ்னஸ் பண்ணலாம், நீ ஒரு மாதம் பண்ணு நான் ஒரு மாதம் பண்ணுறேன், யாரோட இன்கம் அதிகமாக இருக்குதோ அப்போ மாறிக்கலாங்க்கா அப்படின்னு சொன்னாங்க. டீலிங் பிடிச்சிருந்தது. ஆனால் இன்கம் என்னோட பெருசாக இருக்காது. ஏன்னா நான் ஒரு 1.5 வருஷம் வெஸ்டேஜ் பண்ணியிருக்கிறேன். ஒரு மாதமும் பொருளை வாங்கணும், நம்ம தான் யூஸ் பண்ணணும், நம்மளுக்கு கீழே வந்தவங்க வாங்கணும், அப்போ தான் நம்மளுக்கு இன்கம் வரும். அதில் நோ கிடச்சது தான் இவரை நான். அதுல இருந்து நீ இந்த மாதிரி பிஸ்னஸ் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தெளிவாக இருந்தார். இது வேண்டாம், நெட்ஒர்க்கு உனக்கு செட் ஆகாது, விட்டுட்டு வேலைக்கு போ அப்படின்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் வேலை ட்ரை பண்ணேன், கிடைக்கல, அது வேற விஷயம். அதுக்கப்புறம் தம்பி வந்து கரெக்டாக 11ஆம் தேதி ஃபோன் பண்ணிட்டாக்கா எவ்வளோக்கா சேலரின்னு. எங்கே சேலரி நானே வாங்கல அந்த மாதம். அதுக்கப்புறம் எங்கே இருந்து சேலரி வரும், நானாச்சும் வாங்கியிருக்கா ஒரு 30 ரூபாய் கிடச்சிருக்கோம், அதுவும் கிடைக்கல. சரிக்கா நான் இந்த வாரம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சும்மா ஏதோ நம்மளை வெறுப்பேற்றத்துக்கு சொல்கிறோம் அப்படின்றதும் அவன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருந்தான். இது மாதிரி நான் சம்பாதிச்சிருக்கிறேங்க்கா, இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கு, நீங்கள் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறீங்க இல்லையா, இதை ஒரு முறை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடணும். சரி பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டேன். அதோட அவனும் மறந்துட்டான் ஒரு வாரம். இதுக்குள்ளே நான் ஜாப் ஒன்று சர்ச் பண்ணியிருந்தேன். அதில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு 3,500 ரூபாய் நீங்கள் செக்யூர்ட் அமௌண்ட்டு கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, ஜாப் கிடைக்குது, ஒரு 18,000 ரூபாய் சம்பளத்தில் ஜாப் கிடைக்குது இல்லையா, 3,500 ரூபான்றது பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3,500 ரூபாய் கட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம், ஒரு 800 ரூபாய் கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் 800 ரூபாயும் கட்டிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஒரு ஃப்ராட் கம்பெனி.
கிட்டத்தட்ட 4200 ரூபாய் ஏமாந்துட்டேன். இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் தம்பி கால் பண்ணுறாங்க, அக்கா சூப்பராக பிஸ்னஸ்க்கா, இது மாதிரி ஒரு விஷயம் கம்முறா, நானே இங்கே ஏமாந்து திட்டு வாங்கிட்டு இருக்கிறேன், நீ வராதுரா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அப்படி இப்படி ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கி வந்துட்டாங்க. வந்துட்டு தம்பி பேசிட்டு மறுபடியும் செக் வைக்கிறாங்க 3500 ரூபாய் கட்டுன்னு. ஏன்னா ஏற்கனவே நான் ஏமாந்துட்டேன். சரி பரவாயில்ல ஏமாந்துட்டோம், இதோ தம்பி தெரிஞ்ச மாதிரி இருக்கிறான். அதுனா யாருன்னே தெரியல. அந்த பொம்பளை அந்த பக்கம் இங்கிலீஷ்ல பேச, நான் இந்த பக்கம் ஓட்டையா இங்கிலீஷ்ல பேசி கற்றுக்கிற விஷயம் தான். சரி தம்பி தெளிவா தமிழ்ல தான் பேசுறான், வெஸ்டேஜ் மாதிரி வேற ஏதோ ப்ராடக்ட்ஸ் கிடையாது, நம்மளோட டெய்லி யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் தான், பண்ணி தான் பார்க்கலாமே. ஏன்னா நெட்வொர்க் மேல எனக்கு அவ்வளோ ஒரு பற்று இருந்தது. நல்லா கற்றுக்கிட்டேன். வெஸ்டேஜில் என்ன கற்றுக்கிட்டோம்னா 1.5 வருஷமா நெட்வொர்க்கில் சம்பாதிச்சோம்னா நம்மளுக்கு பேசிவ் இன்கம், நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம என்ன வைக்க போகிறோம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது நெட்வொர்க் தான் பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம் அப்படின்ட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட எங்கள் வீட்டுக்கு அது தெரியாது, நான் காசுலாம் ரெடி பண்ணது, பசங்க உண்டி எல்லாம் உடச்சிட்டேன். அவர்கிட்ட இருந்தே ஒரு 500 ரூபாய் அடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அக்கம் பக்கம்லாம் கொஞ்சம் கடன் வாங்கி கடைசியா ஒரு 500 ரூபாய் நீயே போடுற தம்பின்னு சேர்ந்துட்டேன். ஏன்னா இந்த இடத்துல நம்ம நினைப்போம் 3500 ரூபாய் கேட்கறாங்க அப்படின்னு நினைப்போம். நம்ம எந்த இடத்துலயுமே 3500 ரூபாய் ஏமாந்ததே இல்லையா? சரி அந்த 3500 ஏமாந்தோம்ல, ஏமாந்தா இல்லையா, ஏமாந்துட்டு போறோம் போ, ஒரு முறை தானே அப்படின்னு சொல்லி இறங்கிட்டேன். ஆனா எங்க வீட்டுக்கு சுத்தமா பிடிக்காது. வேணா சங்கீதா நீ வீட்டுக்கு வேலைக்கு போ அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், ஜாயின் பண்ணேன். எனக்கு தம்பி ஒரு பக்கம் பவர் கொடுத்தாங்க. நான் வந்து சேர்ந்த ஒரு 2 வாரத்திலேயே தம்பி டைமண்ட் முடிச்சாங்க. 1,05,000 சேலரி. எனக்கு பார்த்ததா ஐயோ அப்பா, இந்த டைமண்ட் டைரக்டர் இந்த விஷயம் நான் ஓரி ஃபிலிம்ல வெஸ்டேஜ்லாம் நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த விஷயம். சரி நம்ம தம்பி முடிச்சுட்டான் இல்லையா, எப்படியும் அவன் சின்ன பையன், அவன் வேகத்துக்கு நம்மளால ஓட முடியனாலும் சரி நம்மளுக்கு முன்னாடி அவன் ஓடனா பின்னாடி நம்ம ஓடிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வந்தது. சரி இந்த டைமண்ட் இந்த விஷயத்த மட்டும்தான் அச்சீவ் பண்ணணும், அது மட்டும்தான் என்னோட நோக்கமா இருந்தது. இதோட விளைவு என்னாச்சு, கடகடன்னு போனேன். என் கூட ஒர்க் பண்ணவங்க இப்படி எல்லாம் பேசும்போது ஒரு 3 பேர் உடனே ஜாயின் பண்ணாங்க. நான் ஜாயின் பண்ணி உடனே ஜாயின் பண்ணதும் ஒரு 1800 ரூபாய் எனக்கு இன்கம் வந்துருச்சு. பரவாயில்லப்பா, நம்ம வெஸ்டேஜில் 1.5 வருஷம் பண்ணோம், 500 ரூபாய் தான் இன்கம் மொத்தமாக டோட்டல் பண்ணும்போது இதில் சேர்ந்து ஒரு மாதத்துலேயே 1800 ரூபாய் இன்கம் வந்துருச்சு. சரி இப்போ எல்லாருக்கும் தைரியமாக சொல்லலாம், ஏன்னா இதில் இன்கம் வருது. அந்த தைரியத்தில் தானே தம்பி கூப்பிட்டான். ஆனால் தம்பி கூப்பிட்டதோட இன்னொரு விஷயம் கேளுங்களேன், உனக்கு ஒரு மாதம் எவ்வளோக்கா சம்பளம் வேணும் அப்படின்னா, நான் ரொம்ப திமுறா 1 லட்சம் ரூபாய் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னேன். நான் சம்பாதிக்க வைக்கிற வாக்கா அப்படின்னா. உண்மையாலுமே எப்படி அது தெரிஞ்சுக்கணும்ல, எனக்கு அந்த ஆசை வேற இல்லை நெட்வொர்க் மேலே. அதை மாதிரி வந்ததோட விளைவு அவங்க ஒரே வாரத்தில் சம்பாதிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் முழுசாவே நம்பினேன். அப்புறம் இன்கம் வந்ததை எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தேன். அதுதான் ஃபஸ்ட்டு 3 பேர் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் யாருமே சேரவே இல்லை. நானும் எல்லாருக்கிட்டையும் வாங்க நல்ல பிஸ்னஸ்ஸு, நான் சப்போர்ட் பண்ணுறேன், வாங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வரைக்கும் யாருமே ஜாயின் பண்ணேன். சரி இதை ஊற்றி மூடிட்டு நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வேலை தேட ஆரம்பித்தேன். வேலை தேட ஆரம்பிச்சுட்டு 35 வயசுக்குள்ளே தான் வேலை. லேடிஸுங்க எங்கே போனாலும் 35 வயசுக்குள்ளே வேலை. அதையும் தாண்டி வேலை கிடைச்சதுன்னா தூரமாக கிடைக்கும், கம்மி சேலரியாக இருக்கும், அதிக டைமிங்காக இருக்கும். சரி வேண்டாம், மறுபடியும் நிஷாந்த் கிட்ட கம்மி இது மாதிரிலாம் ட்ரை பண்ணண்டா, என்னால் முடியலடா, பிஸ்னஸும் பண்ண முடியல, வேலையும் பண்ண முடியல. சரி விடுங்கக்கா, கையில் இருக்கிறது பொறுத்து அது எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ பண்ணுவீங்க, அவ்வளோதான். அந்த ஒரு வார்த்தை தான், அந்த திருவாசகம் மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி விட்டுருவான். அப்புறம் யோசிச்சேன், சரி மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணலாம், எப்படிடா பண்ணுறது, என் சொந்தக்காரங்க எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டேன் அப்படின்னதும் ரொம்ப மனசு தைரியமாக இருக்கிற ஆளாக இருந்தால் ஃபேஸ்புக் கான்டாக்ட் எடுங்கக்கா அப்படின்னு சொன்னான். சரிடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மாதம் இவர் என்னன்னா என்னை வெளியே போகக்கூடாது, நீ வீடு வீடாக போய் உட்காந்து பேசக்கூடாது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு. சரி நான் வீடு வீடாக போய் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஒரு சோஃபா இருக்கு, அந்த மூலையில் போய் உட்காந்து ஃபேஸ்புக்கில் கான்டாக்ட் எடுப்பேன். ஒன்றும் பண்ணல, உள்ளேருந்து ஃபேஸ்புக்கில் கான்டாக்ட் எடுத்தேன், அவ்வளோதான், வெளியே போகிறேன். அந்த கான்டாக்ட் எடுத்தது மூலயமா ஒரு 5 பேர் எனக்காக ஐடி போட்டுருக்காங்க. அது வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாகிடுச்சு. அதுலேருந்து வந்தவர் தான் பாண்டியராஜன் சொல்லிட்டு துபாயில இருந்து இன்னமும் ஒர்க் பண்ணுறாரு. இந்த வாரம் அவரோட சேலரி 4000 ரூபாய். வெளியே துபாயில் அப்படின்றதுக்கு அவர் ஒரு உதாரணம். நிறைய ஸ்ட்ரகிள் வரும், உட்காந்து கணக்கு போடுவோம், இன்னைக்கு இது வரணும் அப்படின்ட்டு. கடைசியில் யாருமே ஃபோனே எடுக்க மாட்டாங்க. போகலாம் வீட்டுக்குன்னா வீடு கூட்டிட்டு இருப்பாங்க, வராதுன்னு சொல்லிடுவாங்க. இவ்வளோ ஸ்ட்ரகிளையும் தாண்டி சரி நம்ம சொந்தக்காரங்களையே தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து மகளிர் குழுலாம் நடத்துகிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. சரி நான் பேசட்டுமான்னா
வேணாம் சனிதா நீ பிஸ்னஸ் பேச போய் அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் எடுத்ததுனா தப்பாயிடும் அப்படின்னு இந்த மாதிரி நான் எங்களோட உரையாடல் நடக்கும்போது அவங்களே வந்தாங்க வீட்டுக்கு. என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. அது வேலைக்கெல்லாம் எங்கேயும் போகல, பிஸ்னஸ் தான் ஒன்று பண்ணுறேன்னா என்ன பிஸ்னஸ்ஸு அப்படின்னாங்க. சொல்கிறேன் அவங்க இன்விடேஷன் கொண்டு வந்தாங்க. நான் சொல்கிறேன் வீட்டுக்கு வந்து டைம் மட்டும் கொடுங்கன்ட்டு ஒரு நாள் டைம் வாங்கிட்டு போய் சொல்கிறேன். பிஸ்னஸ் சும்மா ஓரலாக சொன்னோம். நானும் பிரபாவும் ஒரு ஐடி வந்துருச்சு. கிட்டத்தட்ட 8 மாதம் கழிச்சு ஒரு ஐடி வந்ததும் எனக்கு சந்தோஷமே தாங்கலை. ஏதோ நானே அன்னைக்கே டைமண்ட் முடிச்சுட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அவங்க தான் எங்கள் சின்ன மாமியார் கௌரீஸ்வரி அம்மா. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயமா அவங்க வந்து என்ன மாதிரி அவங்களும் ஓட ஆரம்பித்தாங்க. அவங்க ஓட்டத்தை பார்த்துட்டு அவங்களையே ஃபாலோ பண்ணி நானும் துரத்த ஆரம்பித்தேன். அவங்க ஓட ஆரம்பித்தாங்க. இதோட விளைவு இன்னைக்கு நான் டைமண்டில் வந்து நிற்கிறேன்னா அதுக்கு ரொம்ப பெரிய காரணம் அவங்க தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ரீதேவி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஏதோ கிளாஷு, அதனால மேடம் வரல சேர்ந்ததும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி வராங்க. நிஷான் சொல்கிறாங்க உங்கள் டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி வீட்டில் போய் பழகி கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. பிஸ்னஸ் எடுத்துட்டு அவங்க அண்ணியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க அண்ணி பார்த்தீங்கன்னா நானும் அவங்கள சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு தெரியும், அவ்வளோ ஒரு ரிலேஷன்ஸு. அதை மாதிரி பேச போயிட்டு கார்த்தி அண்ணாவும் நல்லா ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் தையல் நாய்க்கு வந்தாங்க. குமார் அண்ணா வந்தார். அவங்களுக்கு கீழே புஷ்பலதா பூனா இவங்கெல்லாம் வந்தாங்க. மொத்தத்தில் ஒரு பெரிய டீமாக வந்து இந்த டைமண்ட் இன்னைக்கு முடிச்சிருக்கிறேன் அப்படின்னா எல்லாராலையுமே முடியும். நான் எவ்வளோ ஸ்லோவாக முடிச்சிருக்கிறேன்னா நான் சேர்ந்து 1 வருஷம் 2 மாதம் ஆகுது. இந்த சக்ஸஸ் இது ஆக்சஸில் மட்டும்தான் கிடைக்கும். எவ்வளோ ஸ்லோவாக பண்ணாலும் கிடைக்கும் அப்படின்றத நம்பி செயல்படுங்க. எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பா பேசலாம். ஆக்சிஸ் இந்தியா பொறுத்தவரைனா அது ஆரம்பத்திலே அவங்களுக்கு நான் டஃப் கொடுத்தேன். இருக்கிற உண்மையை சொல்கிறேன். நான் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், கால் டிரைவிங் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஒரு ஒர்க்கே இல்லைம்மா, வேணாம், எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மாதமான ஒரு ஜாபுக்கு போனால் எவ்வளோ சம்பளம் வரும், நீ அதை அச்சீவ் பண்ணி அதை பார்த்து போயிட்டு இல்லை முடியலன்னா நீ விட்டுட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். ஸோ எனக்கு தெரியாமல் அவங்க வந்து நிஷாந்த்கிட்ட அவங்கக்கிட்ட பேசி அவங்க டீமை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு போவாங்க. எங்ககிட்ட திரும்பி மீட்டிங் போகும்போதே என்கிட்ட சொல்ல மாட்டாங்க, வெளியே போகிறேன்னு தான் சொல்லுவாங்க. இருக்கிற உண்மை இப்போ இருக்கிறது நான் சொல்லுறேன். இந்த இதுவில் வந்து ஏன்னா அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது சொல்லிட்டு போயிட்டு வருவாங்க. சில டைம்ல நைட்டு வந்து 9:30 10 o'clock மேலே கூட ஆகும். அப்போ வந்து நிஷாந்த் கூட போய் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணி அதை கிளைண்ட்டை அட்டன் பண்ணிட்டு வருவாங்க. நான் கேட்பேன், இந்த மாதிரி டைமில் வரையுமா பசங்க படிக்கிற பசங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்போ கொஞ்சம் அவங்க தப்பு கொடுத்துட்டு. இப்போ இடையில வந்து இவங்க கொஞ்சம் நிஷாந்த் இவங்களாம் கொஞ்சம் என்கிட்ட இடையில பேச ஆரம்பிச்சாங்க, அக்கா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா என்னுடைய ஒர்க்கை வந்து திடீர்னு நான் வந்து 2 நாள் இங்கே சென்னையில் இருப்பேன், 5 நாள் வெளியூரில் போயிருப்பேன். டிரைவராக இருக்கலாம், நைட்டு எந்த டைமாலும் நான் கிளம்பி போயிடுவேன். ரெண்டாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறதுனால எனக்கு அது மேலே கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி. 20 வருஷமா நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். ஒன்று ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருப்பேன், டக்குன்னு எனக்கு ஜாப் வந்துச்சா ஜாப் போயிடுவேன். ஸோ 2 இது இருக்கிறதுனால இவங்களை வந்து நானே கொஞ்சம் டஃப் கொடுக்க ஆரம்பிச்சேன். எதனாலனா கொஞ்சம் நம்மளுக்கு இன்கம் கம்மியாக வருமா வராதான்னு தெரியாது. வருமா வராதான் தெரியாத இடத்துல நீ வந்து எல்லாரும் வீட்டில் போய் நின்றுட்டு கேட்டுக்கிட்டு கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் வந்து சில டைமில் வந்து ஃபோன் அவாய்ட் பண்ணிடுவாங்க. நம்ம ஃபோன் பண்ணாலுமே இவங்க இதுக்காக தான் ஃபோன் பண்ணுறாங்க, பசங்க கிட்ட கொடுத்து ஃபோனை அட்டன் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் இவங்க கிட்ட சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நிறைய நான் பார்த்துருக்கேன். என்னுடைய கமிஷன் வர டைமில் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்னா அப்பா வீட்டில் இல்லை, அங்கிள் உங்களை அப்பா அக்ரிமெண்ட் போடும்போது உங்களை வர சொன்னார், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு நான் 5 நாளாவே எனக்கு தெரியாது இது இவங்க இந்த கண்டிஷனில் வந்திருக்காங்கட்டு. அப்புறம் நிஷாந்த் ஒரு நாள் வந்தார், நீங்கள் அக்கா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ் கொஞ்சம் பண்ணுங்க, இல்லை அவங்கள விட்டுருங்க நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் ஃபேமிலி நீங்கள் நல்லா வந்தால் தான் நாங்கள் ஏதாவது பண்ணுவோம், ஒரு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. அப்புறம் எங்கள் சித்தி அவங்க வந்து என்னுடைய சித்தி, அவங்க அப்பாவோட தம்பி வைஃப், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வயசானவங்க தான். பட் ஆனால் இவங்களுக்கு முன்னாடி அவங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்கள் சித்தப்பா வந்து பிடிசி கண்ட்ரைட்டர், அவங்க ஒரு வந்து பென்ஷன் வருது. இது ஒரு ஐடி முடிச்ச உடனே அவங்களுக்கு அடுத்த ஐடி ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு ஃபோன் போட்டு எல்லாம் பண்ணி அவங்க பின்னாடி தான் இப்போ இவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. இவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. அதனால இடையில வந்து எங்கள் அம்மா கிட்ட கூட சொல்லி கஷ்டப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி வெளியே போகிறாங்க வராங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா. அப்போ இடையில இப்போ ஒரு 5 நாளுக்கு முன்னாடி அம்மா சொன்னாங்க, அவள் ஏதோ சாதிக்கணும்னு நினைக்கிறா, நீ அவளை எதுவும் புஷ் பண்ணாத, எதுவும் கேட்டுக்காத. உண்மையிலே நான் சொல்றேன், எனக்கு அப்பா இல்லை, இப்போ அம்மா மட்டும்தான் இருக்காங்க.
அப்போ எங்க அம்மா வந்து ஒரு 4 நாள் வீட்டுல இருந்தாங்க. அப்போ எங்க அம்மாவை விட்டு கடைசி நாள் வந்து இவ மீட்டிங் அட்டன் பண்ண போயிட்டாங்க. எங்க சித்தி கூட போயிட்டாங்க. அப்போ எங்க அம்மா கிட்ட எல்லாமே சொல்லியிருக்கா, அத்தானே அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு சப்போர்ட் பண்றதில்ல, என்னை திட்டிட்டு இருக்காரு. அப்போ இவங்க போயிட்டாங்க, மீட்டிங் போயிட்டாங்க. அப்போ இவங்க எனக்கு தனிப்பட்ட முறை நானும் எங்க அம்மா மட்டும் இருக்க, பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அவ ஏதோ ஒரு சாதிக்கணும்னு நினைக்கிறா, நீ வந்து அதை எதுவும் சொல்லாத, இனிமேல் எங்க போனாலும் அவ பாட்டு போயிட்டு வரட்டும், அவர் கரெக்டான பாதையை தான் போயிட்டு இருக்காங்க, நீ விட்டுடு, முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுன்னாங்க. நான் இதுவரை அவர்கிட்ட எதுவும் சொல்லலை. இந்த இடத்துல நான் சொல்றேன், சரி நீ பண்ணுமா, உன் கூட நான் இருக்கேன், சரி நீ பண்ணு, உன் கூட நான் இருக்கேன், நீ தாராளமா வெளியே போனாலும் போ, மற்றபடி எந்த டைம் மட்டும் சொல்லிடு, அதுக்கு தகுந்தாலும் வெளியே இருந்தனா கூட நான் வீட்டில் இருக்கேன். ஏன்னா பொண்ணு வீட்டில் இருக்கு, தனியா இருப்பா, பையன் இருப்பான், எங்கன்னா வெளியே பொண்ணு தனியா இருக்கும்போது நம்ம வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் இருந்தாதான் நமக்கு ஒரு சேஃப். என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லா பணமும் இருந்தாலும் குடும்பம்னு ஒன்று இருந்தா அதை கரெக்டாக நம்ம சேஃப்டியா வழிநடத்தி எடுத்துட்டு போவோம். காசு பணம் வரும் போகும். அதே டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து நமக்கு சம்பாதிக்கிறது அதுவே காசு பணத்தோட அதுதான் ஜாஸ்தி. இந்த இடத்துல அவங்க டீம் லீடர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நம்பிக்கை. சாருக்கு எல்லாருமே அவங்க கூட இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வண்டி சொல்றேன். ரொம்ப நன்றி. இந்த இடத்துல ஒரு சின்ன ரிக்வஸ்ட், எங்க அம்மா வந்திருக்காங்க, எங்க அம்மா சங்கீதா வந்து கொஞ்சம் பிளஸ் பண்ணணும், வேற ஒண்ணும் இல்லை. Thank you.